கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்ல நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். திருவிருந்து ஒப்புரவாகுதலின் அழைப்பு. 1 கொரிந்தியர் 10:17 இவ்வாறாய் சொல்கிறது: அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் நாம் ஆண்டுடைய திருவிருந்திலே பங்கேற்கிறோம். ஆனால் நாம் பங்கேற்கும் இந்த திருவிருந்தின் உண்மையான அர்த்தம் என்ன? இது வெறும் சபையின் பாரம்பரிய சடங்கா, அல்லது அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு மத நிகழ்ச்சியா? வேதாகமம் அதை விட மிக ஆழமான உண்மையை நமக்கு கற்பிக்கின்றது. திருவிருந்து என்பது கிறிஸ்துவின் சிலுவை தியாகத்தை நினைவு கூறும் பரிசுத்த உடன்படிக்கையின் விருந்தாகும். இது நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் நமக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அவருடைய சரீரத்தையும் நினைவு கூறுகிறது. பரிசுத்த மேசைக்கு பங்கு பெற வரும்போதெல்லாம் நாம் ஒரு சடங்கில் அல்ல, உயிருள்ள ஆண்டவரின் கிருபையின் அழைப்பில் நாம் பங்கேற்கிறோம் என்பதே 100% உண்மையாகும். இந்த பரிசுத்த திருவிருந்தின் மூலம் தேவன் தம்மோடு ஒப்புரவாகி வாழவும், கிறிஸ்துவோடு ஆழமான ஐக்கியத்தில் நிலைத்திருக்கவும், ஒருவரோடு ஒருவர் அன்பிலும் சமாதானத்திலும் வாழவும் நம்மை அழைக்கிறார். ஆகவே திருவிருந்து என்பது தேவனை நோக்கிய உறவையும் நமது அன்றாட வாழ்க்கையை புதுப்பிக்கும் பரிசுத்த தருணமாகும். திருவிருந்து என்பது வெறும் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பங்கிடும் சடங்கு அல்ல, அது நம் இருதயத்தை ஆராயும் நேரமாகும். மனம் திரும்பும் நேரமும், மன்னிக்கும் நேரமும், உறவுகளை புதுப்பிக்கும் நேரமும், கிறிஸ்துவோடு நம் உடன்படிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்தும் பரிசுத்த நேரமாகும். உடன்படிக்கையின் விருந்தாகிய திருவிருந்து. யாத்ராகமம் 24 தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின் உச்ச நிகழ்வாகும். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை மீட்டு சீனாய் மலையில் தமது ஜனங்களாக ஏற்றுக்கொண்டார். மோசே தேவனுடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் மக்களுக்கு அறிவித்த போது அவர்கள், யாத்ராகமம் 24:7 காண்கின்றோம், கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அதன் பின் பலிகள் செலுத்தப்பட்டன. அந்த பலியின் இரத்தத்தில் ஒரு பகுதி பீடத்தின் மேல் தெளிக்கப்பட்டது, மற்றொரு பகுதி மக்கள் மேல் தெளிக்கப்பட்டது. பின்னர் மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் மற்றும் 70 மூப்பர்களும் மலையின் மேல் ஏறி தேவனுடைய சந்நிதியில் உணவருந்தினார்கள். இது தேவனோடு சமாதானமும் ஐக்கியமும் ஏற்பட்டதற்கான அடையாளமாக இருந்தது. இந்த நிகழ்வு புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கை முறையே முன்கூட்டி சுட்டி காட்டுகிறது. இன்று நாம் திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையின் மக்களாக வாழ வேண்டுமே அன்றி பழைய ஏற்பாட்டில் உள்ளபடி இரத்தத்தை தெளிக்கிறவர்களாய் அல்ல, இரத்தம் சிந்தியவருக்காக உழைக்க அழைக்கப்படுகிறோம். உடன்படிக்கை பலியின் அடிப்படையில் நிறுவப்படுகிறது. தேவன் மனிதனோடு உறவை ஏற்படுத்தி பலி அவசியமாக செலுத்தப்பட்டது. ஏனென்றால் பாவம் மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்தது. அந்த பிரிவை நீக்கவே இரத்த பலி அவசியமாயிற்று. பழைய ஏற்பாட்டிலே செலுத்தப்பட்ட மிருகங்களின் பலி தற்காலிகமானது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே முறை தம்மையே ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்து ஜீவனுள்ள தேவனுடைய நித்திய ரட்சிப்பை வெளிப்படுத்தினார். திருவிருந்திலே பங்கு கொள்ளும் ஒவ்வொரு முறையும் நமது ரட்சிப்பு நமது கிரியைகளினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் பலியினாலே கிடைத்த கிருபையினால் என்பதை நினைவு கூற வேண்டும். இரத்தம் இல்லாமல் உடன்படிக்கை இல்லை. இரத்தம் உயிரின் அடையாளமாகும். யாத்ராகமம் 24 தெளிக்கப்பட்ட இரத்தம் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தியது. அதை போல இயேசு கிறிஸ்துவும் கூறினார். மத்தேயு 26:28 இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. திருவிருந்து நமக்காக சிலுவையில் சிந்திய பாவ மன்னிப்பின் விலையை நினைவூட்டுகிறது. அந்த விலை இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தமாகும் என்பதை உண்மையாகும். சமாதானத்தின் உடன்படிக்கையாகி ஐக்கிய விருந்து. உடன்படிக்கை உறுதி செய்யப்பட்ட பிறகு தலைவர்கள் தேவனுடைய சந்நிதியில் அமர்ந்து உணவருந்தினர் என்பது சமாதானத்தின் அடையாளமாக காண முடிகிறது. ஏனென்றால் பகைமையோ ஒருமித்த கருத்துமின்றி விருந்து சாத்தியமல்ல. விருந்து என்பது உறவு, சமாதானம், மகிழ்ச்சி ஆகியவற்றின் வெளிப்பாடாகும். பரிசுத்த திருவிருந்து நமக்கு இதையே அறிவிக்கிறது. நம் தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இனி பயத்தினால் அல்ல, தேவ கிருபையினால் அவருடைய மேசைக்கு வருகிறோம் என்கின்ற உணர்வு அவசியமாகும். தேவனோடு சமாதானம் பெற்றவர்கள் மற்ற மனிதர்களோடு சமாதானமாக வாழவே அழைக்கப்படுகிறார்கள். கீழ்ப்படிதல் உடன்படிக்கையின் அவசியமாகும். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் சொன்னதையெல்லாம் செய்வோம் என்று உறுதியளித்தனர். உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கீழ்ப்படிதல் மிகவும் அவசியமாகும். திருவிருந்திலே பங்கேற்பது மட்டும் போதாது, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி வாழும் வார்த்தையே உண்மையான பதிலாகும். நமது ஆராதனை, குடும்ப வாழ்க்கை, பணியிடம், சமூக உறவுகள் அனைத்திலும் கிறிஸ்துவின் சீஷர்களாக கீழ்ப்படிவுடன் வாழ வேண்டும். திருவிருந்து என்பது ஒரு சடங்கு அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உறுதி செய்யப்பட்ட புதிய உடன்படிக்கையில் வாழும் மக்களின் விசுவாச அறிக்கையும் நன்றியின் விருந்துமாகும் என்பதை உணர்ந்து நாம் பங்கு பெற வேண்டும்.
ஐக்கியத்தின் அடையாளமாகிய திருவிருந்து. கொரிந்து திருச்சபையிலே சில விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருந்தாலும் விக்கிரக ஆராதனையோடும் தொடர்பை முற்றிலும் விடாதிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் திருவிருந்தின் உண்மையான அர்த்தத்தை விளக்குகிறார். 1 கொரிந்தியர் 10:16 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா என்று வினா எழுப்புகிறார். திருவிருந்து என்பது வெறும் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உட்கொள்வதல்ல, அது நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஆன்மீக ஐக்கியத்தையும் அவருடைய சபையோடு உள்ள ஒன்றிணைப்பையும் வெளிப்படுத்தும் பரிசுத்த விருந்தாகும். கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறது. அப்பமும் திராட்சரசமும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் நினைவுபடுத்துகின்றன. திருவிருந்திலே பங்கேற்கும் போது நாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தியாகத்தின் பலனில் பங்கு கொள்கிறோம் என்பதை விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். இது ஒரு சடங்கு மட்டுமல்ல, ஆண்டவரோடு உயிருள்ள உறவை புதுப்பிக்கும் அனுபவமாகும். யோவான் 6:56 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கின்றேன் என்று குறிப்பு உண்டு. திருவிருந்தில் பங்கேற்கும் முன் நாம் உண்மையாக இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கமான உறவில் வாழ்கின்றோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் அவசியமாகும். ஒரே சரீரமாக இணைக்கப்படும் திருவிருந்து. 1 கொரிந்தியர் 10:17 காண்கிறோம், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கின்றோம். ஒரே அப்பத்தில் அனைவரும் பங்கு கொள்வது நாம் இனம், மொழி, சமூக, பொருளாதார வேறுபாடுகளை கடந்த ஒரு குடும்பம் என்பதை உலகிற்கு தெரிவிக்கிறது. திருவிருந்து தனிநபரின் அனுபவம் மட்டுமல்ல, அது திருச்சபையின் ஒற்றுமையின் வெளிப்பாடாகும். பரிசுத்த திருவிருந்திலே பங்கு பெறுகிறவர்களுக்கு இடையே பிளவு, பகைமை, போட்டி, பொறாமை ஆகியவற்றிற்கு இடமில்லை. இயேசு கிறிஸ்துவின் மாதிரியான அன்பு, மன்னிப்பு மற்றும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். சக விசுவாசிகளை இயேசு கிறிஸ்துவின் சரீர உறுப்பினர்களாக மதிக்க வேண்டும். கர்த்தருடைய போஜனம் மட்டுமே இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10:21 காண்கிறோம், கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. இதன் பொருள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதாக கூறிக்கொண்டு உலகத்தின் பாவ வாழ்க்கையிலும் விக்கிரக மனப்பான்மையிலும் வாழ்ந்துவிட முடியாது என்பதாகும். இன்று விக்கிரக ஆராதனை என்பது சிலைகளுக்கு முன் வணங்குவது மட்டுமல்ல, பணம், அதிகாரம், புகழ், உலக ஆசைகள், உலக இன்பங்களுக்கு தேவனை விட முக்கிய இடத்தை கொடுக்கும் போது அதுவும் விக்கிரகம் ஆராதனையா ஆகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இருதயத்திலே தேவனை விட உயர்ந்த இடத்தை பெற்றுள்ளவற்றை அகற்ற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் முழுமையான அர்ப்பணிப்புடன் வாழ வேண்டும். வாழ்நாள் முழுவதையும் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளாக ஒப்படைத்து விட வாழ வேண்டும். அதாவது இரட்டை வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவராகவும் மற்ற நாட்களில் உலக வாழ்விலும் மூழ்கிவிடக் கூடாது. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அன்பிலும் தாழ்மையிலும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது சிந்தனைகள், சொல், செயல் அனைத்திலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். திருவிருந்தில் பங்கு பெறும் முன் இயேசு கிறிஸ்துவோடுள்ள ஐக்கியத்தில் உண்மையுள்ளதா என்பதை ஆராய்ந்து பங்கு பெறுதல் நலம். ஒப்புரவாகுதலின் அழைப்பாகிய திருவிருந்து. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் கூறிய வார்த்தைகள் கிறிஸ்தவ ஆராதனையின் இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. மத்தேயு 5:23-24 ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று கட்டளையிடுகிறார். தேவன் நமது காணிக்கைகளை மட்டுமல்ல, நமது இருதயத்தையும் பார்க்கின்றார். வெளிப்புற ஆராதனையை விட உள்ளத்தின் பரிசுத்தத்திற்கும் உறவுகளின் சீரமைப்புக்கும் அவர் முக்கியத்துவம் அளிக்கின்றார். திருவிருந்து என்பது தேவனோடு மட்டுமல்ல, ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக வாழும் வாழ்க்கைக்கான அழைப்பாகும். கிறிஸ்துவுக்கான மனித உறவுகள் சீராக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆராதனையை நிறுத்திவிட்டு முதலில் ஒப்புரவாகும்படி கூறுகிறார். இதனால் தேவனோடு உள்ள உறவும் மனிதர்களோடு உள்ள உறவும் பிரிக்க இயலாதது என்பதை நாம் அறிய முடியும். திருவிருந்திலே பங்கேற்கும் முன் நம்மையே நாம் கேட்க வேண்டிய வினாக்கள் ஆவன. குடும்பத்திலே யாரிடமாவது மனக்கசப்பு உண்டா? திருச்சபையில் யாராவது புண்படும்படி நடந்துள்ளேனா? யாரையாவது மன்னிக்காமல் நான் திருவிருந்தில் பங்கு பெறவில்லைனா? ஆராதனைக்கு வரும்போது தூய்மையான இருதயத்துடனும் சமாதான மனதுடனும் வர வேண்டும் என்பதை உணர்ந்து பங்கு பெறுவோமாக. கிறிஸ்துவை போல மன்னிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை அறைந்தவர்களுக்கு கூட லூக்கா 23:34 காண்கின்றோம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபித்தார். மன்னிப்பு என்பது உணர்ச்சி அல்ல, அது கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் தீர்மானமுள்ள வாழ்வாகும். நாம் மன்னிக்கும் போது நமது கடந்த கால பாவ சங்கிலிகளிலிருந்து விடுதலை பெறுகிறோம் என்பதே உண்மையாகும். மன்னிக்கவே முடியாதவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் வெளிப்பாடாகும்
இருதயத்தை ஆராய வேண்டும். திருவிருந்து என்பது அன்பு, ஒற்றுமை மற்றும் சமாதானத்தின் மேசையாகும். எனவே பரிசுத்த திருவிருந்து மேசைக்கு முன் பகமை, பொறாமை, வெறுப்பு, பழிவாங்கும் மனப்பான்மை ஆகியவற்றுடன் வருவது அதன் உண்மையான அர்த்தத்தை மறுதளிக்கிறதாக காணப்படும். 1 கொரிந்தியர் 11:28 அப்போஸ்தலனாகிய பவுல், எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்று கற்றுத்தருகிறார். பரிசுத்த திருவிருந்துக்கு முன் நமது இருதயத்தை ஆராயவும் தேவனிடம் மனம் திரும்பி மனிதர்களோடு சமாதானமாகி சமாதான புத்திரர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். தேவன் வெளிப்புற சடங்குகளை விட அன்பு, நீதி, சமாதானம் நிறைந்த வாழ்க்கையையே மனிதனிடம் எதிர்பார்க்கின்றார். தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்பதும், தவறு செய்தவரையே மன்னிப்பதும், உடைந்த உறவுகளை மீட்டெடுக்க முயற்சி செய்வதும், சமாதானத்தை உருவாக்குவதும், காரணியாக மாறுவதும் நல்லது. மனக்கசப்போடு வாழ்கிறவர்களாயிராமல் மன்னித்து சமாதானத்தோடு வாழ பழகி கொள்ள வேண்டும். உடைந்த குடும்பம், சபை மற்றும் சமூக உறவுகளை மீட்டெடுக்க முதல் ஸ்டெப் நம்முடையதாய் இருக்க வேண்டும். தேவனோடு நமது உடன்படிக்கையை புதுப்பிக்க அழைப்பை பெற்ற நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்பதை நன்றியுடன் நினைவு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய திருச்சபையோடும் ஐக்கியமாக வாழ அழைப்பை பெற்ற நாம் ஒரே அப்பத்தில் பங்கு பெறுவது போல் கிறிஸ்துவின் ஒரே சரீரமாக நிலைத்திருப்போமாக. மனிதர்களோடு ஒப்புரவாகி சமாதான வாழ்க்கையை நடத்தி மனக்கசப்பையும் பகைமையையும் விட்டுவிட்டு மன்னிப்பையும் அன்பையும் தேர்ந்தெடுப்போமாக. பரிசுத்த திருவிருந்து மேசைக்கு வருமுன் நம் இருதயத்தை ஆராய்ந்து மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து, மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களிடம் தாழ்மையுடன் சென்று உடைந்த உறவுகளை சீர் செய்ய முயற்சிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நம்மை தேவனோடும் மனிதரோடும் ஒப்புரவாக்கியது போல நாமும் இந்த உலகத்திலே சமாதானத்தின் கருவிகளாக வாழ்ந்து நமது வாழ்க்கையையே திருவிருந்தின் செய்தியை பிரதிபலிப்பதாய் மாற்ற வேண்டும். மத்தேயு 5:9 காண்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆண்டவரே, அந்த பாக்கியத்தை எனக்கு தாரும் என்று சுதந்தரிக்கிறவர்களாய் மாறுவோமாக. ஆமேன்.